எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ்கிரி. புளி வீட்லேயே நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு. சரிங்களா, எல்லாத்துக்கும் காட்டலாம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிள்ளைங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்கெல்லாம் அங்கங்கே போய் கஷ்டப்படுறாங்க. நம்ம செஞ்சு ஒரு பாட்டில் எடுத்து கொடுத்து விட்டுட்டா அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறாங்க மக்கள், அவங்களெல்லாம் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ அதுக்கு சரி சொல்லிகிட்டே இருக்குதுங்க. இப்போ சரி பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பாருங்கள். அரை கிலோ புளி எடுத்துருக்குறேங்க. அரை கிலோ நான் வாங்கி வீட்டில் வச்சுருந்தேங்க. நல்லா உள்ள விதையெல்லாம் எடுத்து சுத்தமாக 2 வருஷமாக வச்சுருந்தேங்க. வச்சு யூஸ் பண்ணேன். இதில் ஃபுல்லாக விதைங்க. 175 ரூபா போட்டு ஸ்டோரில் தான் வாங்கிட்டு இருந்தேன், பெரிய ஸ்டோரில். வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஒரு டீ டம்ளர், ஒரு மினி டம்ளருக்கு வச்சாச்சுங்க. நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்துட்டு நல்லா நல்லா வெந்து நல்லா கொதிச்சுட்டு வரும். நமக்கே தெரியும், நல்லா பொது பொதுன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு என்ன எப்படி பண்ணலான்னு சொல்கிறேங்க. இது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லா மக்களுக்கு இது நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இது ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாட்டன்னா கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஆன மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஆன மாதிரி செஞ்சு வச்சுன்னா நீங்களே சொல்லுவீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்க அப்படிம்பீங்க. அந்த புளி நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒவ்வொருத்தருக்கு புளி சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்களா, அவங்களுக்கு கூட அது நல்லதுங்க. கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு இது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கல்ல, பாக்கெட்டு தான் போகுது. எங்கேருந்து போகுது? முக்கால்வாசி நம்ம இந்தியாவிலேருந்து போகுது. சரி, இப்போ நம்ம இது ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா வேகட்டும். வயசானவங்க முடியாதவங்க இருந்தாலும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து போட்டு குழம்பு வச்சுட்டு கிளம்புறாங்க வேலை. எல்லாம் வத்துது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஊற்றி இதுக்கு ரொம்ப கட்டி வேணுங்க. தண்ணி ஆகிடவே கூடாது. கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஊற்றிக்கிட்டு இப்படி கிண்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா அது எல்லாம் இப்படி குழப்படன்னு வந்ததுக்கப்புறம் தண்ணி பத்தாட்டா கொஞ்சமாக தாங்க ஊற்றணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஊற்றி நல்லா அந்த மாதிரி குழப்படன்னு வந்தால் போதும். இப்போ பாருங்க வெந்துட்டுருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டுங்க. இதை பார்த்தீங்களா, நல்லா ஆறட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன். வியாபாரம் தான் பண்ணாங்க, நல்லா பண்ணினாங்கங்க. பாருங்கள், பூரா விதைங்க. 175 ரூபா கிலோ போட்டு பெரிய ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தால் ஃபுல்லாக விதைக தான் இருக்குது. நம்ம அவசரத்துக்கு எப்படி வேலைக்கு போகிறவங்க போட்டு விதையை போட்டுக்கிட்டு விதையை கும்மிக்கிட்டு இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா, பயமாக இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு உங்களுக்கு வந்துடும். அப்புறம் கூட கொஞ்சம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். ஆறிடுச்சு பாருங்க, சூப்பராக ஆறிடுச்சு. நல்லா இப்படி வரணுங்க. பசங்க மாதிரி இந்த மாதிரி வந்தோம்னா கையில் கூட ஒருக்கா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பாரு, இதில் காய்ச்சணும்.
அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி கடைசியில் ரொம்ப கட்டியாகணுங்க. எடுத்துக்கோங்க. அப்படி நல்லா நல்லா வருங்க. இது இருக்கட்டும். ஏன்னா அதில் நிறைய விதைகளாக இருக்குது. தாங்க பண்ணணும். ஒரு ஆள் கைப்பட பண்ணால் கிடாது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிறது 3-4-5 மாதமெல்லாம் தாங்குங்க. அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா, இப்படி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, கம்பெனிகளில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் ஊற்றுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்ல முடியும். அது நல்லதில்லை. நம்ம வந்து இயற்கையாக செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டிங்கன்னா 5-6 மாதம் கிடாது. பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா? பாருங்க இவ்வளோ விதையா நான் காட்டுற கடைசியில் பாருங்கள் எப்படி என்ன பண்ணுறது, எப்படி மக்கள் வாங்கி பொருள்களை எப்படி சாப்பிட்றது பாருங்கள். அவ்வளோ விதைங்க என்னென்ன ஊற்றினா நல்லா வரும். விதை அந்த தோழி அப்படியே இருக்குது. கண்ணுங்க பார்த்தீங்களா, அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ விதை இருக்குதுங்க. இங்கே பாருங்க சத்தம் கேட்குதா? இவ்வளோ விதை இருக்குது. அப்போ நமக்கு என்னங்க காசு போட்டு வாங்குறது, என்னங்க பிரயோஜனம்? நம்ம இப்படியே குழம்பு வச்சாலும் நமக்கு என்ன பிரயோஜனம் பாருங்கள். யாரை நம்புறது நம்ம? இப்போ இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க ஒரு குப்பை, ஒரு நூல், ஏழு பட்டை, அதில் இருக்கிற அழுக்கு ஒன்றும் வரக்கூடாதுங்க. இப்போ நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், கெடாமல் இருக்கும். இப்படி யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா ட்ரை ஆகணும், நல்லா காஞ்சி வரணும், நல்லா சுண்டை வரணும். நல்லா கட்டியாக வரணும். நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில். அல்வா பதமும் அப்படி வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த டம்ளருங்க, குட்டி டம்ளரு, இந்த குட்டி டம்ளராக இருக்குதுவாங்க. இதுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கடையிலெல்லாம் நமக்கு எண்ணெய் ஊற்றுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அதையும் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு நீங்கள் எந்த எண்ணெய் இருக்கோ, நல்லெண்ணெய் இருந்தால் இருக்கிறவங்க ஊற்றிக்கோங்க. நல்ல எண்ணெய் இல்லையா அப்படின்னா இருக்கிற எண்ணெயை ஊற்றுங்க. ஏன் அப்போ கெடாமல் இருக்குங்க. அதனால் இது சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா எண்ணெய் அப்படியே இருக்குதுங்க. அப்படியே கொஞ்சம் சூடாக எல்லாம் கலங்கிட்டு அரை கிலோ புளிக்கி இந்த அதனால் எல்லாருக்கிட்டே டம்ளர் இருக்கும். ஒரு டம்ளர் எண்ணெய் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வா மாதிரி தாங்க. அல்வா தீன் பண்ணுற இனிப்பெல்லாம் கிண்டிக்கிட்டே இருக்கிற நல்லா சீக்கிரம் ரெடியாகும். நம்ம கிண்டிக்கிட்டே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு
கொஞ்சம் தீ கொஞ்சம் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் நம்ம தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் டப்புன்னு வெடிக்கும். அதனால கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறோம். டீ ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி இல்லாட்ட பப்புள்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க. தண்ணி இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? நம்ம நல்லா அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரணுங்க. பார்த்தீங்களா, இப்போலாம் கட்டி ஆயிரும். நல்லா ஆற வச்சு தண்ணி, அதனால தான் நிறையா ஊற்றக்கூடாது. தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா பக்குவம் வராது. நிறைய ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியது வருங்க. அதனால தான் சொல்கிறேன் நான். பார்த்தீங்களா எப்படி கட்டி ஆயிடுச்சு இங்கே இருந்து இப்படி வரணும். பார்த்தீங்களா, ஊற்றுனா இந்த மாதிரி தெரியணும். கீழே விழுந்தாலும் இப்படி வரணும். கீழே விழுந்தால் அப்படியே கட்டியாக, பார்த்தீங்களா, பாவு வாட்டை கட்டியாக கெடாதுங்க. ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். பயம் இல்லாமல் வச்சுக்கலாம். சரி, இப்போ இதில் இந்த பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். புளி பேஸ்ட்டு நம்ம வீட்டிலே செய்கிறது எப்படின்னு பார்த்தாங்க. இந்த செய்முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, வெளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கும், இல்லை நீங்களும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் டக்குன்னு எடுத்து அப்படியே ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் செஞ்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. எல்லோரும் ட்ரை பண்ண மக்களே. நம்ம வீட்லேயே கடையில் கெமிக்கல் ஊற்றுவாங்க. நாங்கள் கெமிக்கல் ஊற்றலை. அது ரொம்ப சுத்தமான நம்ம புளினே நம்ம சொல்லலாம். நம்ம கையில் செஞ்சது இல்லை. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரியேட்க்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.